ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். வித்தியாசமான ஆச்சரியமான விஷயங்களை தான் நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம பேசுவோம். அப்படி தான் போன வாரமும் ஓப்பன் ஏர் பிரிசன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வார டாபிக்கு போவோம். இந்த வார டாபிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில வீடியோஸை நம்ம பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே அவதார் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த படம் டிஃப்ரெண்ட்டான பிளானட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸில் மரங்கள் செடிகள் இதெல்லாம் க்ளோ அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கோம். அது மாதிரி க்ளோ அடிக்கிற உயிரினங்கள் பூமியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயோலுமினிசன்ஸ், அதாவது உயிர் ஒளிர்தல். லுமினிசன்ஸ் அப்படின்னா ஒளியை உருவாக்குதல். பயோலுமினிசன்ஸ் அப்படின்னா சில உயிரினங்கள் ஒளியை உமிழும் தன்மை உடையதாக இருக்குது. இப்படிப்பட்ட உயிரினங்கள் நிலத்திலையும் இருக்குது, நீரிலையும் இருக்குது. நிலத்தில் 10% இருக்குது, நீரில் 70% இருக்குது. ஃபஸ்ட்டு நிலத்தில் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச உயிரினம் மின்மினி பூச்சி. அப்புறம் இது தவிர வேறு சில உயிரினங்களும் இருக்குது. சில மஷ்ரூம் வகைகள், சில புழு வகைகள், சில நத்தை வகைகள், இவையெல்லாம் கூட இருக்குது. இவை எல்லாமே நிலத்தில் ஒளியை உமிழும் தன்மை உடையதாக இருக்குது. அடுத்து நீரில் பார்த்தீங்கன்னா பாசிகள், ஜெல்லி ஃபிஷ்ஷு, பாக்டீரியாஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, ஷார்க்கு, இன்னும் சில மீன் வகைகளும் இருக்குது. சில பீச் ஓரமாக நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அலைகள் மின்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டைனோஃப்ளாஜிலே அப்படிங்கிற ஒரு பாசி தான் காரணம். நாம் நடக்கும்போது இந்த பாசி வகைகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அது மின்னும் தன்மை உடையதாக மாறுது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுது. இப்போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாசிகளுக்கும் மின்மினி பூச்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆமாம், கனெக்ஷன் இருக்குது. இது ரெண்டும் ஒளிர்றதுக்கு லூசிஃபரின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன், லூசிஃபரஸ் அப்படிங்கிற ஒரு நொதி, அதாவது என்சைமோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி ஒளியை ஏற்படுத்துது. இது போல தான் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த மின்னும் தன்மை உருவாகுது. இந்த மின்ற தன்மைக்கு கோல்டு லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நார்மலாகவே ஒரு லைட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த மாதிரி ஒரு ஒளிரத்தன்மை உருவாகிறதுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கோல்டு லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒளிர்தல் உயிரினங்களோட எந்தெந்த பார்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். செல் சைட்ஸில், அடுத்து ஸ்டொமக்கில், அடுத்து வாயில். ஜெல்லி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதை உடம்பு சுற்றி ஒரு நூல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுலேருந்து கூட இந்த லைட்ஸ் உருவாகுது. சிலது பயோலூமினிசன்ஸை வாயில் கக்குது. இந்த பயோலூமினிசன்ஸோட நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெரும்பாலும் நீலமாகவும் பச்சையாகவுமே இருக்குது. சில அரிய வகையில் மட்டுமே மஞ்சளாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது. இந்த உயிரினங்கள் எதுக்காக இந்த லைட்டை எமிட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் டிஃபென்ஸ், அதாவது தற்காப்புக்காக பயன்படுத்திக்குது. பாசிகள், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு இது எல்லாமே தற்காப்புக்காக ஒளிதலை ஏற்படுத்தி எதிரிகள்கிட்ட தன்னை காப்பாற்றிக்குது. வேம்பயர் ஸ்குவிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா எதிரிகள் தன்னை தாக்க வரும்போது மின்னும் ஃப்ளூயிடை ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும். இப்போது தன்னை தாக்க வந்த உயிரினம் இந்த ஃப்ளூயிட் தான் அந்த உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க ஏமாந்துடும். அடுத்தது மிட்வாட்டர் ஜெல்லி. இந்த ஜெல்லி எதிரிகள் தன்னை தாக்க வரும்போது தன்னோட உடலில் சுற்றி உள்ள நூல் போன்ற அமைப்பு, அதாவது டென்டகல்ஸ், இதில் ஒரு மின்னணு தன்மையை உருவாக்கி எதிரிகளை திசை திருப்ப பார்க்கும். அப்போவும் அதால் எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னா அந்த டென்டகல்ஸை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடும். அடுத்தது கேமோஃப்ளேஜ், அதாவது நிறம் மாறி, லைக் பச்சோந்தி மாதிரி. ஹேட்செட் ஃபிஷ் அப்படிங்கிற மீன் தண்ணிக்குள்ளே என்ன மாதிரியான லைட்ஸ் விசிபிளாக தெரியுதோ அது மாதிரியே தன்னுடைய உடம்புல இருந்து இந்த பயோலுமினிசன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த மாதிரி மின்னும் பொழுது எதிரிகள்கிட்ட இப்படி ஒரு உயிரினமே இங்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு திசை திருப்பில் இது ஏற்படுத்துது. இதுதான் நிறம் மாறி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் கவுண்டர் இல்லுமினேஷன், அதாவது எதிர்வெளிச்சம். ஆனாலும் சில உயிரினங்கள்கிட்ட இந்த மாதிரியான தந்திர விளையாட்டை காட்ட முடியாது. அதுக்கு உதாரணம் ஸ்ட்ராபெரி ஸ்குவிட்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கண்ணில் உள்ள ஸ்பெஷல் ப்ரோட்டீனை வச்சு இந்த எதிர் வெளிச்சம் விடுறது இன்னொரு உயிரினம் தான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தது டிஃபென்ஸ், அதாவது தற்காப்பு எப்படி பண்ணிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்.
அடுத்தது மீன்கள் இந்த பயோலூமினசன்ஸை வச்சு எப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆங்கிலர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை மீன் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணி உயிரினங்களை கவர்ந்து அதை வந்து உணவாக எடுத்துக்குது. இதில் ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஆங்கிலர் ஃபிஷ் வந்து அதாலேயே இந்த லைட்டை வந்து எமிட் பண்ண முடியாது. பாசிகள் வந்து ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து உணவை எடுத்துக்கிட்டு மின்னும் தன்மையை உருவாக்குது. அப்படி மின்னும் தன்மையை உருவாக்குறதுனால நிறைய மீன்கள் அட்ராக்ட் ஆகி இந்த ஆங்கிலர் ஃபிஷ் பக்கத்தில் வரும்பொழுது இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து அந்த மீன்களெல்லாம் உணவாக எடுத்துக்கும். இந்த கான்செப்டுக்கு பேர் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். உன்னால் எனக்கு ஃபுட்டு, என்னால் உனக்கு ஃபுட்டு கான்செப்ட் நல்லா இருக்குல்ல. அடுத்து ஃபைண்ட் அ மேட், அதாவது இந்த மாதிரி ஒளிதலை ஏற்படுத்தி தன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டரை வந்து அட்ராக்ட் பண்ணி இனப்பெருக்கத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் லேட்டன் ஃபிஷ். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ். இந்த பயோலுமினசன்ஸ் வந்து மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மலைவாழ் மக்கள் இந்த ஒளிரும் காளான்களை வச்சு காட்டுக்குள்ளே வழிபாதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஒளிரும் பாக்டீரியா வச்சு வாட்டரோட டாக்ஸிசிட்டி, அதாவது நச்சுத்தன்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த தண்ணியில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும்போது இந்த பாக்டீரியாவோட ஒளிரும் தன்மை வந்து கம்மியாகுது. ஆராய்ச்சியாளர்கள் இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு பதிலாக மரங்களை இதே மாதிரி ஒளிர வச்சு பயன்படுத்த முடியுமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா பயோலுமினசன்ஸோட ஜீன்ஸ் எடுத்து நார்மல் பிளான்ஸில் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த ஒளிரும் தன்மையை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு நிறைய மரங்கள் வைக்க முடியும். இந்த சுற்றுச்சூழலை வந்து வளமாக பாதுகாக்க முடியும். மீண்டும் நாம் பழையபடி இயற்கையான முறையில் வாழ்க்கையை வாழ முடியும். இந்த அளவுக்கு இந்த பயோலுமினசன்ஸ் வந்து நமக்கு வியக்க வைக்கிற அளவுக்கான விஷயங்களை கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடல்லையோ வேறு எங்கேயோ பார்த்துருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான தகவலுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.